மகாத்மா காந்தி நினைவு நாளான ஜனவரி 30ஆம் தேதி மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்க திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு விடுத்திருக்கிறார். உறுதியேற்பு நிகழ்வில் அனைத்து மதங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் பங்கேற்று மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்குமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். மாவட்ட தலைநகரங்களில் ஜனவரி 30இல் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்க திமுகவினருக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். உறுதியேற்பு நிகழ்வில் அனைத்து மதங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் பங்கேற்க செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தி நினைவு நாளான ஜனவரி 30ஆம் தேதி மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெறும் என்றும் இதற்கு அனைத்து மதங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளையும் பங்கேற்க செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விவரம் என்ன? அண்ணல் காந்தியடிகளுடைய நினைவு நாள் வரக்கூடிய ஜனவரி 30ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில முதலமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல காந்தி சொன்ன கருத்து, என் மதத்தின் மீது சூளுரைத்தே சொல்கிறேன், என் மதத்திற்காக நான் உயிர் துறக்கவும் தயார், ஆனால் அது என்னுடைய சொந்த விவகாரம், அதில் அரசுக்கு எந்த சம்மதமும் இல்லை என்று நிமிர்ந்து சொன்னவர் காந்தியடிகள் என்று முதலமைச்சர் ஆரம்பித்திருக்கிறார். அந்த அறிக்கையில தன்னை இந்து என்று அடையாளப்படுத்திக் கொண்டவர், அதே நேரத்தில் தன்னை போலவே அனைத்து மதத்தவர் உணர்வுக்கும் மரியாதை கொடுத்தவர், அவர் அனைத்து மதங்களுக்கும் ஒரே நோக்கம் கொண்டவர் என்றும் சொல்லியிருக்கிறார். காந்தியால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று கவர்னர் ரவி சொல்லியிருப்பதும் இதே வன்மம் கலந்த நோக்கத்துடன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக கவர்னர் அதற்கு மறுப்பு அறிக்கையை கொடுத்திருந்தாலும் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் மாண்பையும் இந்திய வெளிப்படுத்தும் வகையில் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்திட வேண்டும் என்று அந்த 30ஆம் தேதி நிகழ்ச்சியை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். வரக்கூடிய நாளை மறுநாள் அவருடைய நினைவு நாள் வரவிருக்கிறது. அந்த உறுதிமொழி என்னென்ன வார்த்தைகளை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அன்பை வாழ்க்கை அறநெறியாக கொண்டும் மனித நேயத்தை நடைமுறை வழியாக கொண்டும் வாழ்வேன் என்றும் இது போன்ற அந்த உறுதிமொழியை ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த காந்தி குறித்த சர்ச்சைக்குரிய கருத்து கவர்னர் அலுவலகத்திலிருந்து வந்ததாகவும் அதற்கு மறுப்பு அறிக்கையும் வந்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அதை முதலமைச்சர் நினைவுபடுத்தி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சக்தி, ரமேஷ், அனைத்து மதத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் பங்கேற்க செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறாரே, இதற்கு யார் பொறுப்பேற்றிருக்கிறார்கள்? நிச்சயமாக பாத்தீங்கன்னா செக்ரட்டரியேட்ல வழக்கமாக இது போன்ற உறுதிமொழி எடுப்பார்கள். அதே போல திமுகவுடைய கட்சி அலுவலகத்திலும் எடுப்பார்கள். இந்தியா முழுமைக்கான ஒற்றுமைக்கு அடையாளமாக இருக்கின்றன காந்தியுடைய புகழை சிதைப்பதன் மூலம் இந்திய நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்று அந்த அறிக்கையில சிஎம் சொல்லியிருக்காரு. அதே போல ஸ்வச் பாரத் அபியான் என்ற மாற்றியத்தில் இருக்கிறது. இது அதாவது பாத்தீங்கன்னா காந்தியின் அனைத்து அடையாளங்களையும் அளித்தல் என்ற பட்டியலில் செயல்படவும் இதே போன்று காரியத்தை தான் அக்டோபர் 2ஆம் நாள் ஊர்வலம் நடத்துவதன் மூலமாக RSS என்ற அமைப்பு திசை திருப்ப பார்ப்பதாகவும் அதை தமிழ்நாடு அரசு அனுமதிக்கவில்லை என்றும் எத்தகைய திரைமறைவு வேலைகளை பார்த்தாலும் மக்கள் மனதில் குடியிருக்கிறார் காந்தி என்றும் சொல்லியிருக்கார். நாடு சந்தித்து வரும் மதவெறி பாசிச நடவடிக்கைகளுக்கு எதிராக நாட்டு மக்கள் அனைவரும் மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். சக்தி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மகாத்மா காந்தி நினைவு நாளான ஜனவரி 30ஆம் தேதி மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நடைபெற இருப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதற்கு அனைத்து மத பிரதிநிதிகளையும் பங்கேற்குமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார்.